லெபனானின் தலைநகர் பெய்ரூட் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளது. மேலும் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான எல்லையையும் இஸ்ரேல் துண்டித்துள்ளது. எப்போது குண்டுமழை பொழியும், ஏவுகணைகள் எந்த திசையில் இருந்து பாயும் என்று தெரியாத அச்சம் வியாபித்திருக்கிறது. وينه ايه اكو ضرب دور شرفي شرف امي ايه بعرض امي. ஏவுகணைகள் துளைத்த கட்டடங்கள் உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் காட்சிகள்தான் இவை. தப்பி பிழைத்து வாழ்தல் ஒன்றே முக்கியம் என மூட்டை முடிச்சுகளுடன் மக்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தெற்கு லெபனானை தாக்கப் போவதாக இஸ்ரேல் எச்சரித்த நிலையில் ஐநா அறிவித்த பாதுகாப்பு பிராந்தியத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இரவு வானை பிளந்து கொண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பெய்ரூட் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை இரவில் 10 முறை தொடர் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹெஸ்புல்லா ஆயுத குழுவினர் சிரியா வழியாக ஈரானிடம் இருந்து ஆயுதங்களை பெறுவதாக கூறும் இஸ்ரேல், லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையேயான முக்கிய சாலையான மஸ்னா பார்டர் கிராசிங்கை 2 ஏவுகணைகளை வீசி தகர்த்துள்ளது. மேலும் ஹெஸ்புல்லாவின் 200 நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அஞ்சி கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 2,57,000 சிரியா நாட்டு மக்களும் 82,000த்திற்கும் அதிகமான லெபனான் நாட்டு மக்களும் சிரியா நாட்டுக்கு சென்றுள்ளதாக லெபனான் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் தற்போது வரை லெபனானில் 2000 பேர் இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைவர் கமேனியின் உரையை அடுத்து இஸ்ரேலின் வடபகுதிகளில் ஹெஸ்புல்லாவும் ராக்கெட்டுகளை வீசியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் பதற்றத்தின் பிடியிலேயே உள்ளது.